அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, இன்றைக்கி நம்மள பல பேர் வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், நிறைய முதலீடுகளை போட்டு நல்ல வர்த்தகம் செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த தொழிலும் வியாபாரமும் அவங்க செய்யக்கூடிய வர்த்தகமும் கைகூடுதா அப்படின்னா இல்லை. சில பேருடைய வியாபாரத்தில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க, தொழிலில் முன்னேற்றத்தை கண்டுடுறாங்க. சில பேர் நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க. சில பேர் தாங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, ஏதோ போய்கிட்டு இருக்குது, குறை இல்லாமல் கைப்பிடித்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தங்களுடைய வியாபார நிலையை வச்சிருக்கிறாங்க. இப்போ பல நபர்களுடைய தேவை, ஆசை, கனவு, நாங்கள் செய்யக்கூடிய தொழிலும் வியாபாரமும் எங்களுடைய நிறுவனங்களும் லாபகரமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும், நாங்கள் நஷ்டப்படக்கூடாது, நாங்கள் குறுகிய காலத்திலேயே வளர்ச்சியை காண வேண்டும் என்று எல்லாரும் பிரியப்படுறாங்க. அதுக்கு என்ன வழி? அதுக்கும் மார்க்கம் வழி சொல்லுது, நியாயமான முறையில் வழி சொல்லுது. வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய எல்லோரும் இதை பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு நிறைய நபர்கள் குறுகிய காலத்திலே வளர்கிறார்கள், முறை தவறிய விதத்திலே பொருளீட்டி வளரக்கூடியவர்களையும் காணுகிறோம். ஆனால் அப்படிலாம் இல்லை, முறையாகவே குறுகிய காலத்தில் வளர்ச்சியை காணலாம். இன்றைக்கி உள்ள காலகட்டம் முழுக்க முழுக்க ஏமாற்று உலகமாக மாறி இருக்குது. இன்றைக்கி சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் பெருகிவிட்டது. இன்றைக்கி நிறைய ஆன்லைன் வர்த்தகங்களிலே ஏமாந்து போகக்கூடிய பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய லாபகரமான முன்னேற்றமான தொழிலை எப்படி நாம் ஈட்டுவது என்பதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சஹாபாக்கள்ல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் தானே, மிகப்பெரிய வணிகர். அவர் சொல்லப்போனால் முன்மாதிரியான வணிகர். வணிகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் தான் கற்றுக் கொடுத்தார். மதினாவுக்குள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது வெறும் கையோடு வந்தாங்க. சொல்லுவாங்கள்ல, நான் அந்த ஊருக்கு வரும்பொழுது வெறும் கையோடு வந்தேன், உடுத்த உடுப்போடு வந்தேன், இன்னைக்கு அல்லாஹ் நல்லா வச்சுருக்கான் சொல்லுவோம்ல. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வெறுங்கையோடு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பின்னாடி பல சஹாபாக்களோடு மக்காலிருந்து வந்த சஹாபாக்களை இணைச்சி வச்சாங்க. அதாவது சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம் இணைத்தார்கள். அப்படி இணைப்பில் இவருக்கு ஒரு தோழர் கிடைத்தார். அவருடைய பெயர் சஅத் பின் ரபீ என்பது அந்த சஹாபியினுடைய பெயர். பிரபலமாக பல பயான்களிலே, ஹதீதுகளிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே, தன் தோழரிடத்திலே சொன்னார்கள், அன்பரே, எனக்கு 2 வணிகம் இருக்கிறது, ஒன்றை உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் ஒன்றை பார்த்துக்குங்க, நான் ஒன்றை பார்த்துக்கிறேன். எனக்கு 2 மனைவி இருக்கிறார்கள், நீங்கள் யாரை நோக்கி கை காட்டுறீங்களோ அந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்து கொடுத்து அந்த பெண்ணை உங்களுக்கு மனைவியாக மனம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு தயாளத்தன்மை. சகோதரத்துவம் என்றால் நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி உண்டான சகோதரத்துவம். அது இன்னைக்கு வெளிரங்கத்தில் சகோதரா என்று பேசிவிட்டு அந்தரங்கத்தில் அவருக்கே குழி தோண்டக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு பார்க்குறாங்க நிறைய நபர்கள். உள்ளபடியே உண்மையான நேசமிக்க சகோதரத்துவம் அது. உடனே பெருந்தன்மையோடு ஹஸரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஒரு துவா செஞ்சாங்க. முதல்ல, நீங்கள் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும். எனக்கு இதுவெல்லாம் வேண்டாம், இந்த ஊரினுடைய கடைவீதி எது காட்டுங்க, நானே சொந்தமாக உழைக்கிறேன், நானே சொந்தமாக பொருளீட்டுறேன், கடைவீதியை மட்டும் காட்டுங்கன்னாங்க. சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுவுக்கு கடைவீதியை காட்டு கொடுத்தாங்க. மதீனாவிலிருந்து பிரபலமான கடைவீதி பாசார் என்னன்னா கைனுகா என்று சொல்லக்கூடிய பஜார். அந்த பஜாரை காமிச்சு கொடுத்தாங்க. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, போய் வியாபாரத்தை துவங்குறாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஹஜ்ரத் எப்படி கையில் எதுவுமே இல்லாமல் துவங்கினாங்க? ஆமாம், கடனாக வாங்கி துவங்குகிறார்கள். வியாபாரத்தை முதலில் கடனாக வாங்கி துவங்குகிறார்கள். வியாபாரத்தையோ தொழிலையோ துவங்குவதற்கு கடன் பெறுவது தவறல்ல. ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அடைச்சிடணும். ஆனால் இன்னைக்கு நம்மளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வியாபாரம், தொழில் என்பது கடன்லையே போயிட்டு இருக்க மாதிரியே தான் தெரியுது, இல்லையா? அப்படி இருப்பது ஒரு வகையில் நமக்கு வரக்கூடிய பரக்கத்தை தடுத்து விடலாம். எனவே எந்த அளவிற்கு அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க முடியுமோ அடைச்சிடணும். அப்படி தான் அவங்க துவங்கினாங்க. என்ன பெருசாலாம் வாங்கலை, 2 பொருள் முக்கியமாக வாங்கினாங்க. கொஞ்சம் மாவு வாங்கினாங்க, அதே மாதிரி நெய் வாங்கினாங்க. நெய்யை விற்றார்கள். அதே போன்று பாலாடை கட்டி தயார் செய்து அதை விற்றாங்க. இதுதான் அவங்களுடைய வியாபாரம். இதை வச்சு அவங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தான்.
எந்த அளவுக்கு வளர்த்தான் என்றால் தான் வாங்கிய கடனை முதல்ல நிறைவு செஞ்சாங்க. தனக்கு போதுமான வருமானம் கிடைச்சிது. அதுக்கு பின்னாடி 2 பேத்துக்கு தேவையான வருமானம் கிடைத்தது. அதற்கு அடுத்து தான் நிக்காஹை செஞ்சாங்க. நிக்காஹ் செஞ்ச பின்னாடி அல்லாஹ் தஆலா நல்ல பரக்கத் செஞ்சான். எந்த அளவுக்கு என்றால் இவர்களுடைய வியாபார பொருட்களை வாங்கி கொண்டு மதீனாவுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே எப்போ பார்த்தாலும் ஒட்டகங்கள் பயணித்து கொண்டே இருக்கும். ஒட்டகம் என்றால் நூற்றுக்கணக்கான ஒட்டகம். ஒரு நாள் மதீனாவுக்குள்ளே பெரிய ஆரவாரமாக சத்தமாக இருந்தது. ஆயிஷா அம்மா கேட்டாங்களாம், என்னங்க இவ்வளோ பெரிய சத்தமாக இருக்குது, திருவிழா மாதிரி சத்தமாக இருக்குன்னு கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவிலிருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு மதீனாவுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. சுமார் 700 ஒட்டகத்தில் வியாபார சரக்குகளை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சிட்டான். வியாபாரத்தில் அவ்வளோ பெரிய பரக்கத்து. இவங்க வாழ்க்கை முழுக்க பரக்கத் தான். நிறைய செஞ்சுருக்காங்க, நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, எக்கச்சக்கமான வள்ளல் தன்மையோடு நடந்திருக்கிறாங்க. இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார்கள். பத்ர் சஹாபாக்களில் ஒவ்வொரு சஹாபிக்கும், பத்ரில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சஹாபிக்கும் 400 திர்ஹம் தீனார் தரணும்னு சொன்னாங்களாம். 400 தீனார். அப்போ எல்லாத்துக்கும் 400 தீனார் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அன்னைக்கு அப்பொழுது அவர்களின் காலத்திலே 100 பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ 400னா சுமார் ஏறத்தாழ 40,000 தீனார்கள் அவர்களுக்கு மட்டும் பங்கிடப்பட்டது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காசு பணங்கள் அள்ளி கொடுத்தாங்க. இது ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். இவங்கள்ட்ட ஒரு நாள் வந்து ஒரு சஹாபி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் செஞ்சிட வியாபாரத்துலலாம் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், எந்த அளவுக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க, நான் கல்லை தொட்டு வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு அதற்கு கீழே தங்கத்தை வைத்து விடுகிறான், மண்ணை தொட்டு வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் அதை எனக்கு பொன்னாக மாற்றி தருகிறான், எதை போய் கை வச்சாலும் எனக்கு அல்லாஹ் லாபத்தை தர்றான், அல்லாஹ் எனக்கு அதை முன்னேற்றம் தர்றான். இதான் நம்மளுடைய ஆசை. என்ன வியாபாரமாகட்டும் ஹலாலாக செய்யணும், எனக்கு வந்து அதில் முன்னேற்றம் கிடைக்கணும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் வியாபாரத்தில் உங்களுக்கு பரக்கத் செய்கிறான், நல்ல வளர்ச்சி இருக்குது, என்ன எப்படி உங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த ரகசியம் என்ன, எங்கே போனாலும் ஜெயிக்கிறீங்களே பிஸ்னஸில், ரகசியத்தை சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. 3 ரகசியம் சொன்னாங்க. இதுதான் நமக்கான பாடம் இன்னைக்கு. வியாபாரத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தொழிலிலே நாம் லாபகரமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றால், நாம் தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும் என்றால், நாம் நியாயமாக குறிப்பாக எந்த ஒரு பித்தலாட்டமும் இல்லாமல் குறுகிய காலத்தில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த 3 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுங்க, அது போதும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னது. 1, ஃபஸ்ட்டு, நான் வந்து அதிகப்படியான மார்ஜின் வைக்க மாட்டேன், அதிகமான லாபம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்ப மாட்டேன், குறைந்த லாபம் கிடைத்தாலும் போதும், உடனடியாக அதை விற்று விடுவேன். அதிக லாபத்தை எதிர்பார்த்து நான் வைத்திருக்க மாட்டேன், எனக்கு குறைந்த லாபம் கிடைத்தால் போதும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1000 ஒட்டகம் சந்தையிலேருந்து வாங்கினாங்க. வாங்கி அப்படியே ஒரு சில மணித்துளிகளில் அதே 1000 ஒட்டகத்தை வாங்கிய விலைக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருந்த ஒரு வியாபார கூட்டாளி கேட்டாராம்மா, என்னங்க இது 1000 ஒட்டகத்தை வாங்கினீங்க, அப்படியே 1000த்தை திருப்பி கொடுத்துட்டீங்களே, இதில் என்ன உங்களுக்கு புண்ணியம் பலன், ₹1 கூட உங்களுக்கு மிச்சப்படாத, இந்த வியாபாரம் செஞ்சு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்துர் ரஹ்மான் ஓஃப்ரது எல்லாம் அழகான ஒரு பதில். இதான் வியாபாரத்தினுடைய நுட்பம். எவ்வளவு அழகான முறையில் சொல்கிறாங்க பாருங்கள். நான் வாங்கினது 1000 ஒட்டகத்தை வாங்கினேன், இன்ன விலைக்கு வாங்கினேன், அதே மாதிரி அதே 1000 ஒட்டகத்தை அதே விலைக்கு வாங்கின விலைக்கு கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இதில் 1000 தீனார்கள் 1000 தங்க காசுகள் எனக்கு இதில் லாபம் கிடைச்சிருக்கு. எப்படிங்க ஆச்சரியமாக கேட்டார். நான் வாங்கின ஒவ்வொரு ஒட்டகத்திலையும் அதனுடைய கழுத்திலே ஒரு கயிறு மாட்டி இருந்தது. நம்ம மாட்டுக்கெல்லாம் வந்து மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த கழுத்திலே காப்பு போன்ற ஒரு கயிறு மாட்டியிருந்தது. அந்த கயிற்றை எடுத்து சந்தையிலே விற்றால் ₹1 கிடைக்கும், 1 தீனார் கிடைக்கும், ஒரு தங்க காசு. அப்போ 1000 ஒட்டகத்தை வாங்கி அந்த 1000 கயிறையும் கழட்டி இன்னைக்கே நான் அதை விற்பனை செய்து விடுவேன், எனக்கு அதிலே ₹1000 கிடைத்து விடும். இப்பொழுது நான் வாங்கிய விலைக்கே இந்த ஒட்டகத்தை மற்ற நபரிடத்திலே கொடுத்தால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, லாபம்தான். பரவாயில்ல, 2 நாள் போகட்டும், விலை கூடட்டுமே பார்த்துக்கலாம், ஒரு 4 நாள் போகட்டும், அல்லது 1 மாதம் போகட்டும், 2 மாதம் போகட்டும், நான் விட்டு வச்சேன்னா அந்த 1 மாதம், அந்த 4 நாள், அந்த 2 நாள் நான் இந்த ஒட்டகங்களை எல்லாம் பராமரிக்கணும், அதுக்கு ஒரு பெரிய காசை போடணும், அதுக்கு தீவனம் வாங்கி தரணும், அதை நான் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் நியமிக்கணும், இது எனக்கு ஒரு பெரிய செலவு. எனவே அதையெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு அப்போ எனக்கு கிடைச்சது ₹1000 இருந்தாலும் பரவாயில்லை, இது ஒரு வியாபாரம் தானே, இது ஒரு லாபம் தானே, போதும் என்று நினைத்தேன் என்று ஹஜரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ அன்பர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் முதலாக செய்ய வேண்டியது குறைந்த
கொஞ்சம் லாபம் போதும் என்ற நிலையிலே நாம் வியாபாரத்தை நடத்துவோமேயானால் அல்லாஹ் அதிலே பெரிய பரக்கத் செய்வான். ஒன்று. ரெண்டாவது, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் கஃபூர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் எந்த சந்தர்ப்பத்தையும் நான் பொய் சொல்லவே மாட்டேன். நீங்கள் கேட்குறத பார்த்தா தெரியுது, பொய் சொல்லாமலாம் அந்த காலத்தில் விற்க முடியுமா ஹஜ்ரத், பொய் சொல்லாமலாம் அந்த காலத்தில் வியாபாரம் செய்ய முடியுமா, தொழில் செய்ய முடியுமா ஹஜ்ரத் அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் நிர்பந்தம் உங்களை சுற்றி அப்படி ஒரு சூழல் இருந்தாலும் சத்தியத்தில் மட்டும்தான் நான் நிற்பேன், உண்மையோடு தான் நான் வாழுவேன், வியாபாரி செய்வேன் என்ற வைராக்கியத்தோடு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய சூழலை ஏற்படுத்துவான். அந்த மாதிரியான நிலையிலே அல்லாஹ் உங்களை வளர்ச்சியை அடைய செய்வான். அப்துர் ரஹ்மான் கஃபூர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பொய் சொல்லாமல் நான் வியாபாரம் செய்வேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், மறைக்க மாட்டேன், உள்ளொன்று வெளியொன்று அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையைத்தான் சொல்லி வியாபாரம் செய்வேன். இது ரெண்டாவது ரகசியம், வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு ரெண்டாவது ரகசியம். ரசூலுல்லாஹ் சும்மா ஒன்றும் சொல்லலை, நாளை மறுமையிலே உண்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு நம்ம உங்களுக்கு புரியணும். சும்மா ஒன்று அந்த அந்தஸ்து கிடைச்சிடாது. வியாபாரத்தில் அவ்வளவு சூழல் நெருக்கல் வரலாம், பொய் கூறுவதற்குரிய வாய்ப்பு வரலாம், உள்ளதை மாற்றி சொல்லக்கூடிய நிலை வரலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையோடு இருக்கும் பொழுது அதில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். ரெண்டாவது விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், நான் எந்த பொருளை விலை பேசிவிட்டேனோ அதை உடனடியாக விற்பனை செஞ்சிருவேன். விலை பேசி வைக்கப்பட்டதை தாமதம் செய்ய மாட்டேன். விலை நிர்ணயம் செய்யப்பட்டுடுச்சு, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு, உடனே விற்றுடுவேன். ஒரு மாதம் போனால் விலையேற்றம் வருமே, அப்போ விற்றா நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமே, அப்படிலாம் நினைக்க மாட்டேன். விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டால், விலை பேசப்பட்டு விட்டால் உடனடியாக அதை தள்ளிவிடுவேன், வைத்திருக்க மாட்டேன், இருக்க விட மாட்டேன். உடனடியாக அதை காலி செய்வதற்கு, அதாவது ஸ்டாக் வச்சே இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். உடனுக்குடன் அந்த ஸ்டாக்கை எல்லாம் உடனே வெளியே தள்ளிடுவேன், புதுசு வாங்குவேன். இந்த 3 விஷயம்தான் என்னுடைய வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வியாபாரிகளே, தொழிலாளிகளே, வர்த்தகர்களே, இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நாமும் குறுகிய காலத்தில் வளரலாம். இங்கே என்ன விஷயம்னா, இது ரொம்ப நாள் எடுக்கலை, இவங்களுக்கு ரொம்ப நாள்லாம் எடுத்து இவங்க வளர்ச்சி அடையலை. எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் குறிப்பாக நாயகத்தினுடைய துணைவியார்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, பெருங்கொண்ட உதவி. இவங்களுடைய வரலாற்றை எழுதும் பொழுது பார்த்தா மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு சொத்து இருந்துச்சாமா, மில்லியன் கணக்கில் அந்த காலத்திலேயே. இன்றைக்கி என்ன டாடா பிர்லாம் இல்லாமல் அன்னைக்கு அவர்கள் அதையெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி கண்டிருந்தாங்க. அப்போ இந்த 3 விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாமும் இதை கவனத்தில் கொள்வோம். கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன். நம்முடைய வியாபாரம், தொழிலும், வர்த்தகமும் பெருக வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கிலே ஒரு பகுதியை நாம் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். வள்ளல் தன்மை என்ற அந்த தன்மையின் ஒரு சின்ன பகுதியாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைய செய்வான். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, மேல் விசாரம். செல்வம் படைத்த பெரும் நபர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஊர் அது. அந்த ஊரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது. நம்மிலே பல நபர்கள் அதில் அந்த கல்லூரியிலே பயின்று இருக்கலாம். அப்துல் ஹக்கீம் காலேஜ் என்று ஒரு காலேஜ் இருக்கிறது. வள்ளல் அப்துல் ஹக்கீம் உடைய பெயரிலே அந்த காலேஜ் இருக்குது, அந்த கல்லூரி. யார் இந்த அப்துல் ஹக்கீம் என்றால், இவருடைய பின்னால் வரலாற்றை பார்க்கிற பொழுது அவருடைய வாப்பா தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தில் அப்படியே ஏழ்மையிலே இருந்து வஃபாத்தானார். அவர் இருக்கக்கூடிய ஊரிலே பள்ளிக்கூடம் கிடையாது. அப்துல் ஹக்கீம் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே பள்ளிக்கூடம் கிடையாது. அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடுக்கு நடந்தே போய் படிச்சுட்டு வருவாராம், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்தவர் தான் அப்துல் ஹக்கீம். ஆனால் பிற்காலத்திலே தோல் வணிகம் செய்து அதிலே கிடைத்த லாபம், அதை கொண்டு பல மக்களுக்கு உதவி செய்தது, பல வள்ளல் தன்மையோடு அவர் நடந்து கொண்டது, பல கல்வி நிறுவனங்களுக்கான அதிகப்படியான உதவிகளை செய்தது. இன்றைக்கி கூட சென்னையிலே சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சித்திக் சராய் என்று சொல்லக்கூடிய ஒரு கூடம், பயணிகள் தங்குவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு இடம் அது. இன்றைக்கும் அது இலவசமாக குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது யார் கட்டி கொடுத்ததுன்னா இந்த அப்துல் ஹக்கீம் சாஹிப் தான் கட்டி கொடுத்தது. அவருடைய அப்பா சொன்னாராமா, வெளியூரிலிருந்து பயணப்பட்டு வரக்கூடிய வியாபாரிகளுக்கு முறையாக தங்குவதற்கு இங்கே இடம் இல்லை, பக்கத்தில் ஒருத்தர் இடம் வச்சிருக்காரு, ஆனால் அந்த இடத்துல முஸ்லீம்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடுக்கிறாரு. எனவே என்னுடைய ஆசை அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி அதை என்ன செய்யணும்னா முஸ்லீம்கள் வியாபாரிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் சொன்னார். வஃபாத்தாகும்போது சொன்னார், அப்துல் ஹக்கீம் சாஹிப் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அந்த இடத்துல ஒரு பில்டிங் வாங்கி கட்டி அன்னைக்கே 50,000 ரூபாய், கெட்டதுக்கு செலவு 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த இடத்த கட்டி தன்னுடைய அப்பா பேர்லையே அங்கே அந்த ஒரு இடத்த உருவாக்குறாரு. இன்னைக்கு வரையே அது ஹயாத்தாக இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா,
ஒரு பெரிய வளர்ச்சி காணுவதற்கு முக்கியமாக இந்த மூன்றையும் அப்துல் ரஹ்மான் இடத்திலிருந்து எடுக்கிறோம். நாலாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமானது, நம்மிடத்தில் அல்லாஹ் தரக்கூடிய பொருளாதாரத்திலே ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும். அன்னைக்கு அப்துல் ஹக்கீம் சாஹிப் வழங்கினார். எந்த அளவுக்கு வழங்கினார் என்றால், சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி காந்தியடிகள் இங்கே வருவார்கள். வேலூருக்கு வந்த நேரத்திலே அப்துல் ஹக்கீம் சாஹிபிடத்தில் ஏதாவது சுதந்திரத்திற்காக வேண்டி நீங்கள் டொனேஷன் கொடுன்னு கேட்கும் பொழுது அன்னைக்கு கேஷ் மட்டும் 7 லட்சம் ரூபா கொடுத்தாராம். எவ்வளோங்க? 7 லட்சம் ரூபாய், வெறும் ஹாட் கேஷ். அது போக மற்ற உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்னைக்கு? அன்னைக்கு 7 லட்சம், நான் சொல்கிறது 1800களிலே. அன்னைக்கு 7 லட்சங்கிறது இன்னைக்கு 70 கோடிகளுக்கு சமமானது இல்லையா? அப்போ அவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை இருந்ததினாலே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பொருளாதாரத்திலே வளத்தை கொடுத்தான். அவர்களுடைய வியாபாரத்திலே, அவர்களுடைய தொழிலிலே பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தான். எனவே இந்த 4 விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் இதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நசீபாக்குவானாக, வளர்ச்சி அடைய செய்வானாக, முன்னேற்றத்தை தருவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.